அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் உண்மையிலேயே மிகவும் வெறுக்கும், ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லையா? பெரும்பாலும் நாம் தீவிரமாக தவிர்க்க விரும்பும் அந்த காரியமே உண்மையில் நம்மை காப்பாற்றும் திறவுகோலாக இருக்கிறது. அனிச்சையான உடலை ஜிம்முக்கு இழுத்துச் சென்று தசைகளை வளர்ப்பது போலவோ, கசப்பான மருந்தை விழுங்கி குணமடைவது போலவோ, இன்று பைபிள் நமக்கு மிகவும் சிறப்பான மற்றும் வலிமிகுந்த ஒரு முடிவை பற்றி பேசுகிறது. இஸ்ரவேல் மக்கள் இறுதியாக யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்தில் நுழைந்து விட்டார்கள். அவர்களுக்கு முன்பாக பயங்கரமான எரிகோ நகரம் நிற்கிறது. இனி போரே மீதமிருக்கிறது. பொதுவான புத்தியின்படி இப்போது என்ன செய்ய வேண்டும்? வாள்களை கூர்மையாக்கி போர் திட்டங்களை தயார் செய்ய வேண்டும். ஆனால் தேவன் திடீரென்று சொல்கிறார், மீண்டும் விருத்த சேதனம் செய்யுங்கள். யோசுவா 5:2. விருத்த சேதனம் என்றால் உண்மையில் சதையை வெட்டுவது, மிகுந்த வலியுடைய அறுவை சிகிச்சை. அதன் பிறகு பல நாட்கள் நடக்கக்கூட முடியாது, முழுமையாக அசைவின்றி படுத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் எதிரி தாக்குதல் நடத்தினால் முழு அழிவு, கற்பனை செய்யக்கூடிய மிகவும் பலவீனமான மற்றும் ஆபத்தான நிலை. தேவன் ஏன் இந்த தருணத்தில் இத்தகைய வலிமிகுந்த முடிவை கோரினார்? இபிரேய மொழியில் விருத்த சேதனத்திற்கான சொல் மூல் என்றால் வெட்டுதல், அகற்றுதல் என்பதாகும். பாலைவனத்தில் 40 ஆண்டுகளுக்குப் பிறகு தேவன் அவர்களுக்கு உடலில் மீண்டும் தேவனுடைய மக்கள் என்ற அடையாளத்தை பொறிக்கும்படி கட்டளையிடுகிறார். அதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இது முந்தைய கீழ்ப்படியாத தலைமுறையின் பழக்கங்களையும் மனப்பான்மையையும் முழுமையாக வெட்டி அகற்றுவதும் அடையாளத்தை மீட்டெடுப்பதுமாகும். நாங்கள் தேவனின்றி ஒரு கணம் கூட வாழ முடியாத உடன்படிக்கை மக்கள் டோட். இதேபோல் நமது வாழ்க்கையிலும் உள்ளது. நாம் உடைக்க முடியாத போதைப் பழக்கங்கள், கடந்தகால அதிர்ச்சிகள், நம்மை மெதுவாக சாப்பிடும் நச்சு பழக்கங்கள், இவற்றை வெட்டுவது விருத்த சேதனம் போலவே வலியை தரும். ஆனால் இந்த வலிமிகுந்த முடிவு இல்லையென்றால் நாம் ஒருபோதும் கானானின் வெற்றியை சுவைக்க முடியாது. நம்முடைய உள்ளத்தில் உள்ள பொய்யான நான் நெய் வெட்டி எரியும்போது தேவனில் வாழும் உண்மையான நான் மிகுந்த வல்லமையுடன் எழுந்து நிற்கும். உண்மையில் விருத்த சேதனத்தில் இந்த இரத்தம் சிந்துதல் ஒருநாள் நமக்காக சிந்தப்படும் இரத்தத்தின் முன்னோட்டமாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சிலுவையில் இயேசு மிகுந்த வலிமிகுந்த முடிவை எடுத்தார். தம்முடைய சொந்த உடலை கிழிக்க அனுமதித்தார். தம்முடைய மரணத்தால் நம்முடைய பாவங்களையும் அவமானத்தையும் முழுமையாக வெட்டி எறிந்தார். தம்முடைய உயிர்த்தெழுதலால் நமக்கு புதிய ஜீவனை தந்தார். இப்போது நம்முடைய உடலில் கத்தி வைக்க வேண்டியதில்லை. ரோமர் 2:29 சொல்லப்பட்டபடி நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசித்து இருதயத்தின் விருத்த சேதனம் பெறும்போது அதுவே போதுமானது. நம்முடைய முரட்டுத்தனம், பெருமை, காயங்களை சிலுவை முன் வைப்பது, இதுவே நவீன விருத்த சேதனம். அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தில் இப்போது இன்னும் தள்ளிப்போடும் விருத்த சேதனம் எது? ஆழத்தில் நீங்கள் உணரும் அந்த கீழ்ப்படிதல், இப்போது செய்யாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவேன், ஆனால் வலியால் திரும்பி விடுகிறீர்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். மிகுந்த வலியுடைய கீழ்ப்படிதலே உங்களுடைய மிகவும் வலிமையான வடிவத்தை உருவாக்கும். சிலுவை முன் உங்களை மறிப்பதற்கான முடிவை எடுக்கும்போது உலகம் தாங்க முடியாத வானத்தின் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்று இந்த வலிமிகுந்த முடிவின் மூலம் கடந்தகால அவமானத்தை வெட்டி எறிந்து தைரியமான வெற்றியாளர்களாக எழுந்து நின்று உலகத்தை நம்பிக்கையுடன் வெல்லுங்கள். ஆமென். ஏதேனும் பகுதியை மாற்ற வேண்டுமா அல்லது வேறு மொழி தேவையா என்றால் சொல்லுங்கள்.